இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் 2025ஓட சைக்காலஜி பார்ட்டில் உள்ள டே 4 பார்க்க போகிறோம். இந்த டே 4ல் 2 டாபிக் இருக்குது. ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இன்னொன்று வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இந்த ஷெடியூல்ஸ், அதாவது டே 1லேருந்து டே 20 வரைக்கும் உள்ள ஷெடியூல்ஸோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் பார்க்கல, கீ கான்செப்ட்ஸ் மட்டும், அந்த டாப்பிக்கில் உள்ள கீ கான்செப்ட்ஸ் பார்க்குறோம். அந்த கான்செப்ட்டுக்கு ரிலேட்டடான ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து நான் கீழே அதையும் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொஸ்டின் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த 20 கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தா அந்த டாபிக் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஓகேங்களா? அந்த கொஸ்டின்ஸோட கீ வந்து டெலகிராமில் வந்து அப்லோட் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுதாங்க இந்த கான்செப்ட். ஸோ இன்றைக்கி நம்ம டே 4ல் உள்ளது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே சேம் குவான்டிட்டியில், ஓகேங்களா, அது ஒன்று ருப்பீஸாக இருக்கணும், கிலோவாக இருக்கணும், டைமாக இருக்கணும், அந்த ஒரே சேம் குவான்டிட்டியில் ஒரு 2 வேல்யூஸை கம்பேர் பண்ணுறது. ஓகேங்களா? 2 வேல்யூஸை கம்பேர் பண்ணுறது. அதை வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க, 2:3, 3:4 ஏதோ ஆனாலும் கொடுக்கலாம். பட் அது வந்து ஒரு சேம் குவான்டிட்டியில் இருக்கும். அது ரேஷியோட பேசிக். ப்ரொப்போர்ஷன்னா என்ன அப்படின்னா, 2 ரேஷியோவை நம்ம வந்து இந்த நடுவில் இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த சிம்பிள்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணுறது ப்ரொப்போர்ஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறதுக்கும் ரேஷியோவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஷியோ ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்குது, அதாவது ரெண்டுமே வந்து ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்குது. இப்போ வந்து A:B, C:Dன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரொப்போர்ஷனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, A:Dயும் B:Cயும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ஏயும் அது கடைசியில் உள்ள 2 கடைசியில் எக்ஸ்ட்ரீம்ஸில் உள்ள 2 டேர்மும் நடுவில் 2 டேர்மும் ஈக்குவலாக இருந்துச்சு, மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கொடுத்துருக்கிற அந்த ப்ரொப்போர்ஷன் வந்து ப்ரொப்போர்ஷனேட்டில் இருக்குது அப்படிங்கிறது மீனிங். ஸோ சில கொஸ்டின்ஸில் இதில் டேரெக்டாகவே கேட்பாங்க. ஓகேங்களா? இது ஃபஸ்ட். ஓகே, அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு கிளாஸ் ரூமில் 20 பசங்க இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸ் ரூமில் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துட்டாங்க, 2:3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது பசங்களோட ரேஷியோ வேல்யூ என்னென்னா 2 பங்கு பசங்க இருக்காங்க. 2 பங்கு பசங்க 20 பேர்னா ஒரு பங்கு எத்தனை? அப்போ ஒரு பங்குங்கிறது நம்ம 20லேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா, ஒரு பங்குங்கிறது 10ன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 3 பங்கு பொண்ணுங்க இருக்காங்க. அப்போ அந்த கேர்ள்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், 30 இருக்கும். ஸோ இது வந்து ரேஷியோவில் கேட்குற பேசிக்ஸ் லெவலான சம். ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் கையில் 500 இருக்குது, அதை 2 பேருக்கு இடையில டிவைட் பண்ணோம். அந்த 2 பேருக்கு இடையில உள்ள ரேஷியோ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2:3ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது 2 பங்கு 3 பங்குன்னு. அப்போ மொத்தம் அந்த 500 ஒரு எத்தனை பங்காக வைக்கணும் அப்படின்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 5ன்னு வரும். ஸோ அப்போ அந்த 500 அவர் 5 பங்காக வச்சா தான் 2 பங்கு தூக்கி ஃபஸ்ட் பர்சனுக்கும் 3 பங்கு தூக்கி செகண்ட் பர்சனுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 500 5ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 100ங்கிறது எனக்கு ஒரு பங்கு. ஸோ அதை வந்து என்ன பண்ணிடுவேன், ஃபஸ்ட்டு பர்சன்கிட்ட 2 பங்கு 200 கொடுத்துருவேன், செகண்ட் பர்சன்கிட்ட 300 கொடுத்துருவேன். ஸோ இதுதான் வந்து ரேஷியோவில் நம்ம பேசிக்காக பண்ண வேண்டியது. இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கேட்டால் இந்த மாதிரி கேட்பாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 2 பேரோட இன்கம் வந்து 5:7 இருக்குது, எக்ஸ்பென்ஸ் வந்து 7:9 இருக்குது. ரெண்டுமே வேறு ரேஷியோ, பட் இது டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படி தானே? ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, இன்கம், அதாவது இன்கமுக்கு நம்ம பேசிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்கமும் எக்ஸ்பென்ஸும் அவங்க ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. சேவிங்ஸ் வந்து மாதம் 1000 சேவ் பண்ணுறேன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும் இன்கம்மில் இருந்து எக்ஸ்பென்ஸை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் சேவிங்ஸ். அப்படி தானே? ஒரு இன்கம் வருது, அதில் நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறோமோ அது எல்லாத்தையுமே சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேவிங்ஸ் கிடச்சிரும். ஸோ இதில் பார்க்கும்போது அப்போது 7x - 5 = 2x. அதே மாதிரி தாங்க அந்த 2வது பர்சனுக்கு என்னங்க, 7x - 9xங்கிறது ஒரு 2x தான். அப்போ 2 பங்கு தான் அவங்க சேவ் பண்ணுறாங்க, இவரும் 2 பங்கு தான் சேவ் பண்ணுறாங்க. அப்போ 2 பங்கு என்னன்னு தெரிஞ்சால் போதும். அப்போ சேவிங்ஸில் வந்து 2 பங்குங்கிறது 1000. அப்போ இன்கமோட டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ இன்கமோட டிஃப்ரென்ஸும் பாருங்கள், ஃபஸ்ட்டில் 5:7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவுமே 2 பங்கு தான், 2 பங்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இது ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாகவே ஆன்சர்ஸ் போட்டுடலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இதில் பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்கம்லேருந்து எக்ஸ்பென்ஸை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா சேவிங்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதான் இந்த 2 ரேஷியோவை வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள். ஒரு 2 ரேஷியோ வந்து ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ்னு கொடுத்து அதை 5:8ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு வேளை 5 மேலேயும் கீழே ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரேஷியோ என்னவா மாறிடுதான், 2:3ன்னு மாறிடுதான். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல 5x 8xன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? முதல்ல ரேஷியோ என்னவாக இருந்துச்சு, 5x 8xன்னு இருக்குது. அதில் என்ன பண்ணுறோம், நம்ம 5 2 இடத்துலையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் அது என்னவா மாறிடுது அப்படின்னா 2/3 மாறிடுது. ஓகேங்களா? செகண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதாங்க வேலை. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த சைடு 15x + 13 ஆயிரும், இந்த சைடில் 16x + 10 ஆயிரும். இதிலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி வரும். இதில் எக்ஸோட வேல்யூ, எக்ஸுங்கிறது எங்கே மட்டும் தான் போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ வந்துச்சோ அது பக்கத்தில் தான் போடணும். இந்த 2/3ல் எக்ஸ் போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க ஆன்சர். ஸோ இதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்படி தானே? எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 5xங்கிறது 25,
8xங்கிறது 40. ஓகேங்களா, இந்த மாதிரியும் சம்ஸ் கேட்பாங்க. இது போக தேர்ட் ப்ரொபோர்ஷனேட்டு கேட்பாங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷனல்னால் என்னென்னா, இப்போ A:B:Cன்னு இருக்குன்னா அது வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷனல். இதை வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா A:B டபுள் அந்த ரேஷியோ கொடுத்து அது பக்கத்தில் B:Cனே கொடுத்துருப்பாங்க. அப்போ ABCங்கிறத நம்ம இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ப்ரொபோர்ஷனேட். அந்த இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா A/B = B/Cன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, இதுக்குள்ள இப்போ ஏதாவது ஒன்று தேர்ட் ப்ரொபோர்ஷனேட்னா தேர்ட் ப்ரொபோர்ஷனேட்டுங்கிறது இதில் வந்து C, அதாவது ஏங்கிறது ஃபஸ்ட்டு, பிங்கிறது செகண்டு, தேர்ட் ஒன் வந்து C. அப்போ தேர்ட் ப்ரொபோர்ஷனை கண்டுபிடிங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து சியை கண்டுபிடிங்க. அப்போ C = என்னென்னு எழுதிக்கலாம், C அங்கே மேலே போயிடும். அப்போ இங்கே B²/Aன்னு ஆயிரும். அப்போ C ஒருவேளை தேர்ட் ப்ரொபோர்ஷனேட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். C = B²/Aன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இஃப் 2, 7, 14 and x ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்குது, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு கேட்பாங்க. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னால் ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறது நடுவில் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2:2, 7:2, 14:x கொடுத்துருக்காங்க. நான் ப்ரொப்போர்ஷனேட் ரூல் அப்படியே எழுதுறேன். 2 × x = 7 × 14. அப்போ எக்ஸோட வேல்யூ இதில் சால்வ் பண்ணால் என்ன கிடச்சிருங்க, 49ங்கிறது கிடச்சிரும். ஓகேங்களா. சரி, இது வரைக்கும் ரேஷியோட ப்ரொபோர்ஷன். இதில் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கிறேன். இதையும் நீங்கள் இதுலேயும் ஒரு 10 கொஸ்டின், மொத்தமாக 20 கொஸ்டின்ஸ் இருக்கும், சால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிய வேண்டியது என்னென்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க தெரியுங்க. பர்சன்டேஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதுக்குள்ள ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஸோ அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஷார்ட்கட்ஸ் இருக்குது. பட் ஃபார்முலா என்ன அப்படின்னா ட்ரூ, அதாவது வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வேல்யூ இன்ட்டு 100ங்கிறது பர்சன்டேஜோட ஃபார்முலா. ஓகேங்களா. அதாவது இப்போ வந்து ஒரு பையன் வந்து 500க்கு 200 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த 200 மேலே போடணும், கீழே 500 போடணும், இன்ட்டு 100. ஓகேங்களா. அப்போ 200 500 கேன்சல் பண்ணும்போது 2/5 வரும். அதை அங்கிட்டு இருக்குன்னா 20 ஆயிரும். அப்போ அவன் என்ன பர்சன்டேஜ்ங்கிறது நம்மளுக்கு கேன்சல் பண்ணால் கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. ஓகே, இதில் பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னன்னு தெரியும். காஸ்ட் ப்ரைஸுங்கிறது வாங்குகிற விலைங்க. ஒரு பொருளை அவன் என்ன விலைக்கு வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்னால் விற்கிற விலை. அந்த அதே பொருளை அவர் வந்து கஸ்டமர்கிட்ட எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்களோ அது செல்லிங் ப்ரைஸ். அப்போ ஒரு வேலை ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அதாவது காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும். இல்லை லாஸ் ஆகுது அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும், செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா, அது லாஸ். இதிலேருந்து என்ன கேட்பாங்கன்னா லாஸ் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்பாங்க. அதே பர்சன்டேஜ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அது போக இப்போ வந்து இன்னும் ஒரு விஷயம், இப்போ வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் 25% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு விலை வந்து 1000 ரூபாவாக இருக்குது அப்படின்னா இப்போ அந்த 1000ங்கிறத நீங்கள் எதுக்கு ஈக்குவேட் பண்ணுவீங்க? அது 100% இல்லை 75% இல்லை 25%? நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு விலை வந்து 1000 ரூபா மாறுது. 25% டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் 1000 ரூபா மாறுது. இந்த 1000ங்கிறது அந்த விலையில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75%. ஓகேங்களா. இதை நீங்கள் 100%ன்னு எடுத்துட்டிங்கன்னா சம்மு தப்பாகும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அதாவது டிஸ்கவுண்ட் 25% கொடுத்ததுக்கப்புறம் தான் அது 1000 மாறி இருக்குது. இந்த மாதிரி சம்ஸ் நிறைய கேட்பாங்க. இந்த மாதிரி நான் ஒரு அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 பாக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 பாக்ஸஸ். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 20 பாக்ஸை ஒரு விலைக்கு வாங்கிட்டு வரோம், அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 10 பாக்ஸஸை, அந்த 20 பாக்ஸில் 10 பாக்ஸை விற்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எதுங்க ப்ராஃபிட்டு? என்னோட எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த 10 பாக்ஸ் தான் ப்ராஃபிட். இப்போது எனக்கு 20 பாக்ஸை நான் ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கேன்னு வைங்களேன், ஒரு 200க்கு வாங்கியிருக்கேனே வைங்களேன், எனக்கு அது 10 பாக்ஸ்லேயே கிடச்சிடும். அப்போது மிச்சம் உள்ள 10 பாக்ஸ் நான் விற்க தான் போகிறேன். அப்போ அந்த மிச்சம் 10 பாக்ஸில் கிடைக்கிற அந்த 200 எனக்கு லாபம் தான். அப்போ நான் 200 போடுறேன், எனக்கு இன் ரிட்டர்ன்ஸ் 200 கிடைக்குது எக்ஸஸாக. அப்போது எனக்கு இந்த இடத்துல எங்கெங்க இது லாஸ் இல்லை, கெயின் தான். அது பர்சன்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100%. அப்படி தானே. ஸோ இதில் எதை 100ன்னு வைக்கணுங்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ அதை இது பண்ணிங்கன்னா இதாகும். ஸோ சில சம்ஸ் இருக்குது, சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு சிங்கிள் டிஸ்கவுண்ட்டு விச் இஸ் ஈக்குவல் டு 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். அதாவது 2 டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. முதல்ல ஒரு 20% டிஸ்கவுண்ட், அதே விலையில் ஒரு 10% டிஸ்கவுண்ட். இது ரெண்டையும் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய ரிப்பீட்டட் ஆகும். ஸோ அதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இப்போ முதல்ல ஒரு 20% டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் ஒரு 10%னா முதல்ல ஏ இருக்கிற இடத்துல அந்த 20, பி இருக்கிற இடத்துல தான் அந்த 10. ஓகேங்களா. இந்த ஏபிங்கிறது அந்த 20 × 10. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் பர்சன்டேஜ். அந்த ரிசல்டன்ட் பர்சன்டேஜுங்கிறதா என்ன அப்படின்னா இப்போ வந்து அவர் அந்த 2% டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுக்கு பதிலாக ஃப்ளாட்டாக ஒரே பர்சன்டேஜாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறது இதோட மீனிங்காக இருக்கும். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ உடனே அந்த கொஷின்ஸை எடுத்து ஒரு வேளை பிரிண்ட் போட்டு இல்லை டிஜிட்டலாக சால்வ் பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.